வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா செப்டம்பர் 13 கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சாக்லேட் டே. ஸோ செப்டம்பர் 13 தான் நம்ம என்ன செலிப்ரேட் பண்ணுறோம், இன்டர்நேஷனல் சாக்லேட் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்து செம்மொழி நிறுவனத்தின் துணைத் தலைவராக யாரை நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா மருத்துவர் சுதா சேஷையன் அவர்கள். ஸோ இவங்களை தான் செம்மொழி நிறுவனத்தின் துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்க மருத்துவர் மட்டும் அல்லாம இவங்களுக்கு தமிழ் மீது உள்ள பற்றின் காரணமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 30க்கும் மேற்பட்ட இலக்கிய மற்றும் ஆன்மீக நூல்களை எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட பதவி காலம் எவ்வளோ அப்படின்னா 3 ஆண்டுகள். ஸோ 3 ஆண்டுகள் இவங்க செம்மொழி நிறுவனத்தின் துணைத் தலைவராக பணியாற்றி வருவாங்க. ஸோ செம்மொழி நிறுவனத்தின் துணைத் தலைவர் யார் அப்படின்னாங்கன்னா சுதா சேஷன் அவர்கள். அடுத்து சீதாராம் யெச்சூரி. இவர் யார் அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர். ஸோ இவர் காலமாயிருப்பாரு நேற்று. ஸோ இவர் அது மட்டும் இல்லாம ராஜ்யசபால எம்பியா இருந்திருப்பாரு ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால். ஸோ சீதாராம் யெச்சூரி அவர்கள் சிபிஐ, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட பொதுச் செயலாளர். ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த நாளைக்கு. ஸோ நாளைக்கு குரூப் 2 எக்ஸாம் நடக்க போகுது. சுமார் 7,93,000 பேர் எழுதுறாங்க. ஸோ எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பார்க்ஸ் அகாடமி சார்பாக உங்க எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்து இந்த வாரத்துக்கான ரீகேப் பார்க்கலாம். ஸோ ஆபரேஷன் ஓநாய் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் மாநிலம். ஸோ உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஓநாய்கள் தாக்குதல் அதிகமானனால 6 ஓநாய்களை பிடிக்கிறதுக்காக இந்த ஆபரேஷன் ஓநாய் திட்டத்தை தொடங்கியிருப்பாங்க. ஸோ இந்த ஆபரேஷன் ஓநாய் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்னா ஆபரேஷன் பேடியான்னு சொல்லுவோம். ஸோ 6 ஓநாய்களை பிடிக்கிறதுக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. எந்த மாநிலத்துலன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். அடுத்து 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா 15 பேர்கள். ஸோ யாருக்காக இந்த அவார்டு வழங்குவாங்க, ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலுங்கிற அவார்டு யாருக்காக கொடுப்பாங்க அப்படின்னா செவிலியர்களுக்காக கொடுப்பாங்க. ஸோ பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் தான் இதை வழங்கினாங்க. ஸோ எத்தனை செவிலியர்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா 15 செவிலியர்களுக்கு. அடுத்து ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டம் எந்த வயதினருக்கான திட்டம்? ஸோ எந்த வயதினருக்கான இந்த காப்பீட்டு திட்டம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 70 வயது. 70 வயதுக்கு மேற்பட்ட உள்ள எல்லாருக்கும், அதாவது அவங்களோட வருமானம் ஒரு வரம்பா இல்லாம எல்லாருக்கும் இந்த காப்பீட்டு திட்டம் வரும். ஸோ 5 லட்சத்திற்கு உட்பட்ட காப்பீட்டு திட்டம், இந்த மருத்துவ காப்பீடு இந்த 70 வயசுக்கு மேல உள்ள எல்லாருக்கும் கிடைக்கும். அடுத்து பிரதமரின் கிராமப்புற சாலை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ PM கிராம் சதாக் யோஜனான்னு சொல்லுவோம். PM கிராம் சதாக் யோஜனா எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2000. ஸோ 4ஆம் கட்டம் இப்ப நடக்குது. 2ஆம் கட்டம் 2013 நடந்தது. அதே 2019 3ஆம் கட்டம் நடந்தது. இப்போ 4ஆம் கட்டம் நடக்குது. ஸோ எந்த ஆண்டு தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா 2000 அந்த ஆண்டுல தொடங்கியிருப்பாங்க. அடுத்து ICCயின் 13வது ஒருநாள் உலகக்கோப்பை போட்டி எங்கு நடைபெற்றது? அதாவது நம்ம பார்த்தோம் இந்தியாவில் நடைபெற்றது. ஸோ இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஃபைனல்ஸ் நடந்தது. ஸோ ஆஸ்திரேலியா 6th டைமா வேர்ல்ட் கப்பை வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியாவில் நடந்தனால இந்தியாவுக்கு எவ்வளோ பலன் அப்படின்னா 11,671 கோடி இந்தியாவுக்கு பலன் அடைஞ்சிருப்பாங்க. ICC 13வது ஒருநாள் உலக கோப்பை இந்தியாவில் நடந்தது மூலியமா. ஸோ அது நேத்து நியூஸ்ல பார்த்தோம். ஸோ அதனால ICC 13வது ஒருநாள் உலக கோப்பை போட்டி எங்க நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா. ஸோ ஃபைனல்ஸ் யாருக்கும் அப்படின்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்தது. ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இது அவங்களோட சிக்ஸ்த் டைம். அடுத்து செமிகான் 2024 சர்வதேச கருத்தரங்கம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? எங்க தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா கிரேட்டர் நொய்டால இந்த கருத்தரங்கம் தொடங்கப்பட்டுள்ளது. அடுத்து முதலமைச்சர் கிசான் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஒடிசால. சோ முதலமைச்சர் கிசான் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஒடிசா. அடுத்து விண்ணிற்கு மனிதர்களை அனுப்பி ஆய்வு செய்ய இஸ்ரோ முன்னெடுத்துள்ள திட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா ககன்யான். சோ ககன்யான் திட்டம் மூலியமா இஸ்ரோ என்ன பண்றாங்க அப்படின்னா விண்ணிற்கு மனிதர்களை அனுப்பி வைத்து அங்க ஆய்வு செய்ய பண்ற திட்டம் தான் இந்த ககன்யான் திட்டம். சோ இதோட திட்ட இயக்குனர் யார் அப்படின்னா மோகன்.
ஸோ இதோட 6ஆம் கட்ட சோதனை திருநெல்வேலியில நடந்துட்டு இருக்கு. ஸோ விண்ணிற்கு மனிதர்களை அனுப்பி ஆய்வு செய்ய இஸ்ரோ முன்னெடுத்துள்ள திட்டம் என்ன அப்படின்னா ககன்யான். அதோட திட்ட இயக்குனர் மோகன். அடுத்து 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி எந்த நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது? எங்க தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஹங்கேரியில தொடங்கப்பட்டுள்ளது. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி எங்க நடந்தது அப்படின்னா இந்தியால. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்தியால நடந்தது. ஸோ 2 வருடங்களுக்கு ஒரு முறை 2 years once தான் இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடக்கும். ஸோ 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி ஹங்கேரியில தொடங்கப்பட்டுள்ளது. அடுத்து பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில இந்தியா எத்தனை தங்க பதக்கங்களை வென்றுள்ளது? மொத்தம் 84 பேர் இந்தியால இருந்து போயிருப்பாங்க. அதுல இந்தியா வந்து 18th பிளேஸ். ஸோ எத்தனை பதக்கங்கள் வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 29 மெடல்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க. அதுல 7 கோல்டு, 9 சில்வர், 13 பிரான்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ எத்தனை கோல்டு எத்தனை தங்க பதக்கங்களை வென்றுள்ளது அப்படின்னா 7 தங்க பதக்கம். ஸோ மொத்தம் எத்தனை மெடல்ஸ்ன்னு கேட்டா 29. அடுத்து அப்துல் மஜீத் டெஃபோன் கீழ்கண்ட எந்த நாட்டின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னா அல்ஜீரியா நாட்டோட அதிபரா யார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னா அப்துல் மஜீத் டெஃபோன். ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர் கிளாஸ் ஓவர். ஸோ நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.